நயினார் நாகேந்திரன் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இது மாதிரி அவன் ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதி ஆக போறதில்ல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இது மாதிரி அவன் ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இறந்து போயிட்டாரு. அது பதிவு செய்யப்படும் பொழுது ஊடகத்தினரை தாக்கக்கூடியவர்களையும் கார்ல ஏறி அவங்கள மிரட்டலையும் அதை இப்போதான் அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கணும்னு எனக்கு தகவல் வந்தது. அது கண்டிப்பாக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளிடம் நாங்கள் ப்ரெஸ் மீட் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அங்கே இருக்கிற நிர்வாகிகளில் போனப்போ தான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். சார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க ஜெயிக்கல. அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாங்கிக்கிறாங்க. 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க ஒரு கனவுல வாங்கிக்கிறாங்க, இந்த ஓட்ட முடிக்கிற மாதிரி நயினார் பேசுறாங்க. இல்லை, அவர் நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சின்னமே 1 மாதம் கூட ஆகலை. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்போதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தலில் நிற்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இன்னும் தேர்தல் நிற்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுறது என்றெல்லாம் அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் சும்மா இன்னைக்கு திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நயினார் புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையாக போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரியாக போவார். இவர் திமுகவிடம் ரொம்ப அனுசரியாக இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் இருந்துச்சு எங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்கள் தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையிலேருந்து எந்திரிச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகள் போல செயல்படுவது வருத்தத்தக்கது.